ஃபிக்கி கூட்டத்தில் பேசக்கூடிய காரணத்தினால பல்வேறு விஷயங்களையும் அவர் உள்ளடக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அஜெண்டா ப்ரொபோசலாகவே அது அவருடைய பேச்சு அமைந்திருக்குன்றதான் ஒரு பார்வையாக கிடைக்குது. இதில் அவர் அடுத்து சொல்கிறது மருத்துவத்துறை பற்றி பேசுகிறார். அதில் காமன் மேன் லுக்ஸ் ஃபார் சீப் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு ரொம்ப குறைவான இதில் மருத்துவ வசதி வேணும்னு ஒரு பொதுஜனம் நினைக்கும் போது அவருடைய காப்பீட்டு திட்டங்கள் என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய காப்பீட்டு திட்டம் மிகவும் மோசமாக இருக்கிறதுனா மோடி வைக்கக்கூடிய அல்டர்னேட்டிவ் என்னவா இருக்கும்? இல்லை, அதாவது மோடி பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் தான் அதில் இருக்குது. அதாவது வந்து பிபின் சந்திரா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், பிஜேபிக்கு என்று ஒரு அரசியலோ இல்லை ஒரு பொருளாதார கொள்கையோ என்பது இல்லை, இட் கோஸ் வித் த விண்ட் அப்படின்னு சொல்லுவார். பிஜேபிக்கு எது ரொம்ப மேட்டர்ஸ்னா பொருளாதாரத்தையும் அரசியலும் தாண்டி அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னா அவரோட மத ரீதியான அரசியல் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் மோடியோட பேச்சில் இன்றைக்கி வெளிப்படுது. அவர் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறாரு. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் அட்ரஸ் பண்ணுறாரு, யூத் அட்ரஸ் பண்ணுறாரு, கார்பரேட் அட்ரஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு குழப்பமான ஒரு அட்ரஸ் என்பது இருக்கப்பறம் இன்றைக்கி இன்சூரன்ஸ் என்பது தீர்வாக இருக்க முடியாது. இன்சூரன்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு காப்பீடு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் கூட இருக்குது, ஃப்ரீ இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ஓரளவு மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குதா, நிவாரணம் கொடுக்குது. ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது. எது நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் என்றால் அரசு தான் கல்வியும் சுகாதாரத்தையும் பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வு. எனக்கு கேட்குறேன், மோடி வந்து அதை கிளாரிஃபை பண்ண முடியுமா மோடியால்? நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் என்னால் வந்து 6% எஜுகேஷனுக்காகவும் 3% குறைந்தபட்சம் ஹெல்த்துக்காக ஒதுக்குறேன்னு சொன்னார்னா அவர் சிறந்த பிரதமர் நம்ம சொல்லலாம். ஆனால் அதை பற்றி பேசாமல், அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், என்னால் என்டிஏ கவர்மெண்ட் 6 வருடத்தில் எஜுகேஷனுக்கான அந்த அலோகேஷனும் குறைஞ்சிட்டு வந்திருக்கு, ஹெல்த்துக்கான அலோகேஷனும் குறைஞ்சி வந்ததால அதை பற்றி நீங்கள் பேச முடியல. அவர் ஏதோ இன்சூரன்ஸை பேசுறாரு, ஹெல்த்தை பேசுறாரு, ஏதோ சம்மந்தம்லாம் பேசுறாரு. கான்கிரீட்டாக பேசிட்டோம், நான் ஆட்சிக்கு வந்தால் 6% எஜுகேஷனுக்கு ஒதுக்குவேன், 3% ஹெல்த்துக்கு ஒதுக்குவேன்னு சொன்னால் அதுதான் இன்னைக்கு கேட்குறாங்க. இன்னைக்கு அமர்த்தியா சென் போன்றவர்கள் கேட்கறது என்னன்னா, நீ கான்கிரீட்டைஸாக ப்ரொபோசல் வை, நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ப்ரொபோசல். இன்னைக்கு அதில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் ஃபிக்கியோட கூட்டத்தில் மோடி பேசுறாரு, கிட்டத்தட்ட பெரும்பான்மையான கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு மருத்துவத்துறையில் அவங்களுடைய பங்களிப்பை பெருமளவு செலுத்திட்டு இருக்காங்க. அது சின்ன நகரத்தில் ஆரம்பிச்சு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வரைக்கும். அப்படி ஒரு கூட்டத்தில் போய் நின்று சீப்பர் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுவது எவ்வளோ பெரிய முரண்பாடு? இல்லை, அதில் முரண்பாடு இல்லை. இது 2 பார்வை என்னங்கிறத சொல்லிடுறேன். அதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். ஒன்று வந்து நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கான முழு சுகாதார தேவை, அது வந்து சின்ன ஜுரத்துக்கான ஒரு மருந்து எழுதி தரதுலேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய அறுவை சிகிச்சை வரைக்கும் முழுவதையும் அரசே ஏற்றுக்கொள்வது. இது வந்து இன்றைக்கு பிரிட்டனில் இருந்துகிட்டு இருக்குது. நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் மூலமாக அரசே வந்து அனைத்து பணக்காரர்கள்லேருந்து ஏழை வரைக்கும் அனைவருக்கும் கொடுக்குறது. அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு இல்லை. இன்னொன்று அமெரிக்காவுடைய மாடல், அல்லது இன்னும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய மாடல். இதில் அரசு நேரடியாக ஒரு சில மருத்துவமனைகளை தவிர அரசுடைய மருத்துவமனைன்னு எதுவும் கிடையாது. எல்லாமே தனியாருடைய மருத்துவமனை. மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தை கொடுக்கணும், ஆனால் சொந்த பணத்தை நேரடியாக தர்றதில்லை. மக்கள் அனைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுதோ, அல்லது ரொம்ப ஒரு குறைவான வருமானம் பெறுவர்களாக இருக்கிறார்களோ, அந்த இடத்துல வந்து அவர்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்களோ அந்த நிறுவனம் வந்து அவர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி தரணும். அதுவும் முடியாத இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதற்கு இன்றைக்கு ஒபாமா வந்து கவர்மெண்ட் ஹெல்ப்போட அவங்களுக்கான இன்சூரன்ஸை வாங்கிடும். இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் மட்டும்தான் அரசோ மற்றவர்கள் இந்த தனிநபர்களோ அல்லது அவர்கள் வேலை பார்க்கும் கம்பெனியோ அல்லது அரசோ கொடுத்துரும். மற்றபடி ஹெல்த் சர்வீசஸை கொடுக்கறது தனியார் மருத்துவமனை, அதற்கான பணத்தை கொடுக்கறது இன்சூரன்ஸ் கம்பெனி. இது 2 மாற்று முறை. இப்போ இந்தியாவில் வந்து இந்த 2 முறையும் முழுமையாக இல்லை. நம்ம ரெண்டுமே வந்து ஒரு குழப்பமான ஒரு இதில் தான் இருக்குது. ஒன்று, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஹெல்த் சர்வீசஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் தனியார் வந்துகிட்டு இருக்கு, அது வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது, நான் மோடி சொல்கிறதுலேருந்து பார்க்கும் பொழுது அவர் முன்வைப்பது இந்த அமெரிக்கா மாதிரியான மாடலை. மக்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், எல்லா மக்களும். அந்த மாடல் சரியா இருக்கும்போது அது ஏற்றுக்கிறதுல என்ன தவறு இருக்கு போது? இல்லை, அமெரிக்கா மாடல் ஃபெயில்டு மாடல் என்று மைக்கேல் மூர் ஒரு படம் எடுத்தார், சிக்கோன் என்ற ஒரு படம் எடுத்தார். பத்ரி சார் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய அவார்டு வின்னிங் ஃபிலிம் அது. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற 30 கோடி மக்களில் 5 கோடி பேர் இன்சூரன்ஸ் எடுக்கல. அவங்கள பற்றி நான் பேசல. 25 கோடி பேர் இன்சூரன்ஸ் எடுத்து அந்த இன்சூரன்ஸ் வந்து எந்த விதத்திலும் அவங்களுக்கு பலனளிக்காத இருக்கிறத பற்றி அந்த படம் எடுத்தார், சிக்கோ என்று. ரொம்ப தெளிவாக இல்லை, கார்பரேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எவ்வளவு தூரம் வந்து சாதாரண மக்களை சுரண்டுகிறது என்பது அந்த படம் ரொம்ப ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகின்ற ஒரு படம். யாராவது வாய்ப்பு கிடைச்சா பார்க்கக்கூடிய சிக்கோ என்ற படம் ரொம்ப தெளிவாக போடுது. அமெரிக்கன் மாடல் என்பது ஃபெயில்டு மாடல் என்பது தான் மைக்கேல் மூர் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் வந்து கார்பரேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நீங்கள் உள்ளே வந்து அது வந்து இன்சூரன்ஸ் கவர் ப்ரொவைட் பண்ணுதுங்கிறது ஒரு ஏமாற்று வேலையாக தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன்,
இன்னைக்கு வந்து அரசு டைரக்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தொடங்கி மக்களுக்கு சுகாதாரத்தை கொடுக்க வசதி கொடுப்பது சரியா, இல்லை இன்சூரன்ஸ் மூலமாக அது சுகாதாரத்தை கொடுப்பது சரியா என்பதுதான் இன்னைக்கு கேள்வியாக இருக்கப்படுகிறோம். இல்லை, இப்போ மோடி பற்றி இப்போ பொருளாதார விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அதை பேசணும். இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கனால சற்று அரசியலுக்குள்ள வரும்போது ஒருவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் என்பதற்காக அவர் மீது ஒரு பார்வையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னும் இந்த இதில் பேசியிருக்காரு. முற்றிலும் ஒரு பொருளாதார அறிஞர்கள் இருக்கக்கூடிய தளத்தில் இப்படி ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து இல்லை? அவர் இந்த இடத்துல வந்து முக்கியமாக அவர் வந்து சுஷில்குமார் ஷிண்டே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு கைது செய்யப்படும் பொழுது மைனாரிட்டி சமூகங்களைச் சேர்ந்தவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அவர்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர்களா அப்படின்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு எதிராக நீங்கள் இப்படியெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? கைது செய்யப்படுபவர்களுடைய மதங்களை விட்டுவிட்டு அவர்கள் வந்து உண்மையிலேயே அவர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டியவர்களா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கட்சியோடைய நிலைமையை மொத்தத்தில் சேர்த்து சொல்லியிருக்காரு. அது இங்கே இந்த மீட்டிங்கில் அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு தேவை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த செக்குலரிசம் அப்படிங்கிறதோடைய பற்றின காங்கிரஸோடைய பார்வை வேறாக இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியோடைய பார்வை வேறாக இருக்கு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே. அவருடைய பார்வையினுடைய அந்த வேறுபாட்டின் காரணமாக இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதுக்கு வேற என்ன பின்னணி இருக்கு? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு செக்குலரிசம்ங்கிற வார்த்தையில் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவு நம்புதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி செக்குலரிசத்தை நம்பாத ஒரு கட்சி, முழுக்க மத ரீதியான அரசியலை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. அதனால் இதில் கூட அவருக்கு என்ன உள்நோக்கம் என்றால், அவருக்கு மோடிக்கென்று பிஜேபிக்கென்று ஒரு அஜெண்டா இருக்கிறது. இன்னைக்கு வந்து குஜராத்தில் நடைபெற்ற என்கவுண்டர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு என்கவுண்டர்ஸில் இறந்து போனவர்களோட என்கவுண்டர் முஸ்லீம் நண்பர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ மோடி விரும்புகின்ற அரசியல் என்பதற்கு ஒரு மத சார்புள்ள ஒரு அரசாக அது அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவதனால அவரோட பேச்சில் அப்பப்போ துணிக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். செக்குலரிசத்தில் பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லை என்பதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த அளவு நம்ம விவாதத்தை நிறைய செய்வோம். இதற்கு தாண்டி நமக்கு விவாதத்திற்கான நேரம் இல்லை, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தை நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.